வெல்கம் பேக் டு ரெடி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த சூப்பர் ட்ராகன் பால்ஸ், அது ட்ராகன் பால் சூப்பர் ஹீரோஸோட எபிசோட் நம்பர் 15 டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணாத ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துங்க சேனல்னா ரெடை கைஸ். வெல்கம் டு ரெடை. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ட்ஸை காமிக்கிறாங்க. நம்ம ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே அவரோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த க்யூப்பை சுற்றி வர வைக்கிறார். ஸோ கோகு அட்டாக் பண்ணுறாரு. சூப்பர் சைன் லெவலில் இருக்கக்கூடிய நம்ம கோகு. ஸோ கோகுவும் ஆர்ட்ஸும் வந்து எவ்வளோ தூரம் பறந்து போக முடியுமோ அவ்வளோ தூரம் பறந்து போகிறாங்க. ஆர்ட்ஸ் பொறுமையை எழுந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார் கோகுவை. ஸோ கோகுக்கு செம்ம ஒரு பெரிய டேமேஜ் ஆகுது அந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ ஆர்ட்ஸ்க்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் நம்ம கோகு இந்த பேஸ் ஃபார்முக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ கத்துறாரு, என்னால் முடியல, உன்னால் அப்பயே சொன்னேன் என் கூட மோதாதானே, ஒழுங்காக அப்பயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஓரியனை காமிக்கிறாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட பவர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் 17 பிக்கோலோ வந்து மேலே போகிறாங்க. ஸோ ரொம்ப பெருசாக அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் சண்டை போடுறாங்க. ஸோ பிக்கோலோ வந்து ஸ்பெஷல் பிம் கேனல் லான்ச் பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த சுற்றி ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 16 and 17 வச்சு பாருங்கள். 17 and பிக்கோலோ வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஓரியனோட ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓரியனை சுற்றி தூளாக உடையுது. ஸோ வேறு என்ன பண்ணுது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருந்த, ஆனால் எனக்கு என்னோடய பவரோட நீ ரொம்ப அதிகமாக இல்லை நம்ம ஆர்ட்ஸ் வந்து சொல்ல. ஸோ என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் வந்து ஒரு அந்த க்யூப் அந்த இது பார்த்திங்கன்னா அந்த க்யூபுக்குள்ளே பண்ணி அது சின்னதாக்குறாரு. ஸோ அந்த சின்னதாக்கி என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே வந்து அதை அப்படியே கிட்ட வர சொல்கிறாரு. ஸோ எங்கே போகுதுன்னா அது நம்மளோட ஓரியனோட ஃபார்ம்குள்ளே போகுது. ஸோ பிக்கோலோ அட்டாக் பண்ண வந்தது ஓரியனை போய் அட்டாக் பண்ண வந்து போயிடுச்சு. ஸோ ஓரியன் வந்து இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது, ஆர்ட்ஸ் இப்படி பண்ணாதீங்க, இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது ஆர்ட்ஸ் ஒன்றும் இல்லை கவலைப்படாது ஓரியன் கேட்குறான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடா சூப்பர் சைன் ப்ளூ பிஇயில் இருக்கா நம்ம ட்ரங்க்ஸ் வந்து கேட்குறா என்னது அது அப்படின்னு நம்ம ட்ரங்க்ஸ் வந்து வெஜிடா பார்த்து கேட்குறான். ஸோ நம்ம ஜாமாஜு வந்து நான் எதிர்பார்த்து நடக்க போதுனா நம்ம ஜாமாஜு சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோகு ரொம்ப ஒரு அடிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்க போது என்ன பண்ணுன்னு தெரில. அப்போ நம்ம ஓரியனோட ஃபைனல் ஃபார்மில் ஜெயிண்டான்டிக் ஃபார்ம். ஸோ ஓரியனோட ஜெயிண்டான்டிக் ஃபார்ம். ஸோ பவர் ஃபார்ம், நம்ம பவர் ஃபார்ம்னு வச்சுப்போம் அதோட ஃபார்ம் பேர். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பவர் ஃபார்ம் ஆன்னு கத்துது. ஸோ நம்ம பிக்கோலோ அண்ட் ஆண்ட்ராய்ட் 17 என்ன பண்ணுன்னு கேட்க இதை பாருங்கள் கைஸ், இது ஒரு அருமையான இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட அது எப்படி சொல்லுது, ஓரியனோட பவர் ஃபார்ம் வந்து கீழே ஒரு குத்துது, அது அப்படியே இருக்குது. ஆண்ட்ராய்ட் 17 சொல்கிறான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிக்கோலோ ஆமான்றாரு. ஸோ இப்படி தடுக்க போகிறாங்க தெரில. பகன் பிளாஸ்டன் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுக்கு என்னால் உணர்வே முடியல ஏதோ சக்தியை நம்ம பிக்கோலோ சொல்லிட்டு தப்பிச்சு போகிறாரு. ஸோ கூட ஆண்ட்ராய்ட் 17 தப்பிச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய டேமேஜுங்க நம்மளோட யூனிவர்ஸ் 7க்கு கோகு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் கரண்ட் அண்ட் கோகு இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு உருவாக்குது. ஸோ அந்த ஒரு சக்தி வாய்ந்து எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் ஜாமஜு இந்த பவர் இந்த யூனிவர்ஸை கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். போது நம்ம ஆண்ட்ராய்டு 17 அண்ட் பிக்கோலோ வந்து அவங்களோட எப்படி ஏதோ அந்த பால் மாதிரி விட்றாங்க, என்ன பவர் பால்னு நான் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பவர் பாலை விட்றாங்க. ஸோ முடியல. ஸோ நம்மளோட பிக்கோலோ ஒரு அடிக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு 17 அடி வாங்குறாங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பேர் வாங்கிச்சு. அடுத்த நம்ம வெஜிடா அண்ட் ட்ரங்க்ஸ் வராங்க. ஸோ யார் என்ன குரல் சொல் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி வெஜிடாவில் அசம்பிள்னா. ஸோ ஒரு அட்டாக் பண்ணுறாங்க எல்லோரும். வெஜிடா ஒரு கிக் பண்ணுறான், ஆனால் ஒன்றுமே இல்லை. எனக்கு வலிக்க கூட இல்லைனான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் பிம் கேனல் லான்ச் பண்ணலான்னு போது பவர் பால். ஸோ எல்லோரும் பவர் பாலை விட்றாங்க. வெஜிடா அவனை பிளானட் டிஸ்ட்ராக்ஷன் பீம் மாதிரி யூஸ் பண்ணலாம்ல, என்ன ஒரு பவர். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு செம்ம பவருங்க. அது விட்ற பவரில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் கூட போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ வெஜிடா ட்ரங்க்ஸ் செம்ம டேமேஜ் ஆகுது. பிக்கோலோக்கு ஒரு கையே இல்லைங்க. ஒழுங்க நம்மளுக்கு பிக்கோலோக்குலாம் ரீஜென்ரேஷன் பவர் இருக்குல்ல, அதை வச்சு மாறிப்பார்.
ஸோ அந்த கோகு வந்து தடுக்கிறாரு. நம்ம வச்சுட்டு வந்து கேக்கராட் உன்னால முடியாது, ஏன் கரை உனக்கு அடிபட்டிருக்குன்றாங்க. ஸோ கேக்கராட்டை தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ கோகு கத்தினே வராரு, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ செம்ம ஒரு பவர். ஆனால் கோகு அதை கதை முடிய போகுது நம்மளுக்கு தான் இப்போ நான் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அல்ட்ராஜென்ட் வந்து போகுது. அல்ட்ராஜென்ட் வந்து தான். ஸோ எப்பவுமே லைட் ஷேடாக இருக்கக்கூடியது இந்த வாட்டி கொஞ்சம் முடியெல்லாம் அப்படி நீங்களும் பாருங்களேன், அந்த லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த முடி ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக மாறும். டன் 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 டன். அதோட அந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் பேசி